காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறார். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அன்று என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகள் நிமித்தம் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் 3 விசை நான் ஜெபம் பண்ணினேன். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆனால் அந்த முள்ளை ஆண்டவர் எடுக்கவில்லை. இந்த சம்பவத்தை எத்தனையோ முறை வாசிக்க ஒவ்வொரு முறையும் பல புதிய காரியங்களை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த டாபிக் நான் எத்தனையோ முறை இங்க நான் பேசியிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனாலும் இன்னும் கர்த்தர் சில காரியங்களை அதை வெளிப்படுத்துகிறதுனாலே, சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் கொடுக்கிறதுனாலே மீண்டும் உங்களுக்கு நான் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்குள் கொஞ்சம் யோசித்து நீங்க வாசிங்கன்னா பல கேள்விகள் உங்களுக்கு வரும், பலவிதமான கேள்விகள் எழுவும். இது எப்படி, இது ஏன்? யோசிக்காதவங்களுக்கு கேள்வி வராது, அது வேற விஷயம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சா பல கேள்விகள் வரும். அதை நீங்க கொஞ்சம் யோசிங்க. அந்த கேள்விகளை நான் இப்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதற்கான பதிலையும் ஆண்டவர் கொடுத்த பதிலையும் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பர்சனல் லைஃப். ஏன்னா இதை நம்ம கவனிக்கணும். ஒரு தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில் நடக்கிறதை எழுதுகிறார் என்றால், ஏன் எழுதுகிறார் என்றால், அடுத்த சந்ததிக்கு பின்வரும் நாட்களில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இதே போல பாதைகளில் ஆண்டவர் நடத்தும் பொழுது அவர்கள் குழம்பி விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது, பின்மாற்றத்துக்குள் போய்விடக்கூடாது, இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தேவ மனிதன் தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்றார். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு மோசே என்றால் புதிய ஏற்பாட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, அடிகள் வந்தது, அவருக்கு பட்டினி இருந்தது, குறைகள் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, மனுஷர்களால் வந்த பிரச்சனைகள் இருந்தது, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் நேச்சுரல். கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது பலர் எதிர்க்கத்தான் செய்வார்கள், இதெல்லாம் ரொம்ப இயற்கையான விஷயம்தான். ஆனால் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிலது சற்று வித்தியாசமாக இருக்கும்.
உங்களுக்கு கேள்வியை கொண்டு வரும். இங்கே அவர் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்த ரீசன் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அதை குறித்து நான் பெருமை அடையாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள். இந்த மாம்சத்தில் ஒரு முள் என்று சொல்லுகிற இந்த விஷயம், இந்த செய்தியின் தலைப்பை மாம்சத்தில் ஒரு முள். இந்த தலைப்பை வைத்து பெரிய டிபேட் இருக்குது. இந்த முள் என்ன என்று சொல்லி அநேகர் பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. சிலர் இந்த முள் ஒரு வியாதி என்று சொல்லுவார்கள். நானும் பல வருஷங்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த முள் ஒரு வியாதி. ஆனால் சிலர் சொல்லுவார்கள் இந்த முள் வேறு விதமான ஏதோ ஒரு பலவீனம் அப்படின்வாங்க. சிலர் நேரில் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, பவுலுக்கு கண் பார்வை பிரச்சனை இருந்துச்சு அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க, அது பிரகாசமான வெளிச்சம் அவர் மேல வந்து அடித்த உடனே அவருடைய பார்வையில பிரச்சனை ஆயிடுச்சு, லைஃப் லாங் அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு என்னமோ ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, கரெக்டா அக்யூரேட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆனால் ஏதோ ஒரு சரீர பலவீனம் என்று மட்டும் நான் நினைத்தது உண்டு. ஆனால் பிற்காலத்தில் கவனிக்க அதுல பல விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. நாம் நம்முடைய ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. மூன்றும் சேர்ந்துதான் மனிதன். இதிலே இவருடைய ஆவியை குறித்து ஒன்றும் சொல்லப்படல, அவருடைய ஆத்மாவை குறித்து சொல்லப்படல, சரீரத்தை குறித்து மாத்திரம் பேசுறார். மாம்சத்தில் ஒரு முள். இந்த மாம்சத்தில் ஒரு முள், இதை நீங்க எப்படி வேணா போக போக நீங்க புரிந்து கொள்வீர்கள். இது ஒரு வியாதியோ அல்லது வேற எந்த பலவீனமோ எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் இது மாம்சத்திலே அவருக்கு இருக்கிற பிரச்சனை, சரியா? சரீரத்தின் பிரச்சனை, சரீரத்திலிருந்து ஏற்படுகிற ஒரு பிரச்சனை. சரி, இது சரீரத்தில் பிரச்சனை எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஒரு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த முள்ளை குறித்து அவர் சொல்லுகிற அடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அதுதான் பெரிய ஒரு விஷயம். அது சாத்தானுடைய தூதன் அப்படின்னு மென்ஷன் பண்றார். அதாவது ஏஞ்சல் ஆஃப் ஸ்பிரிட் இல்லையா, பிசாசினிடத்திலிருந்து வருகிறதான ஒரு தேவ தூதன், சாத்தான் அனுப்பின ஒரு தூதன். இது என்னை கூட்டுகிறது. இது ஒரு பிரச்சனைன்னு அவர் சொல்லாம இது ரொம்ப ஷார்ப்பா பேசுற அடுத்த காரியத்தில் அதை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. இந்த முள் என்பது நீங்க என்னமோ நினைக்காதீங்க, இது சாத்தானிடத்திலிருந்து வந்தது, அவனுடைய ஒரு தூதன் அப்படிங்கிறார். என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இப்ப நான் இதை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். ஒரு தேவ மனுஷனை, ஒரு பரிசுத்தவானை சாத்தானுடைய தூதன் சரீரத்திலே பாதிக்க முடியுமா? ஒரு தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான், கர்த்தரோடு நடந்த மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவன், பலவிதமான மேன்மையான வெளிப்பாடுகளை பெற்றவன், கர்த்தரோடு நெருக்கமாய் வாழ்ந்தவன், இவனை போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல விதத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷனுடைய சரீரத்தை ஒரு சாத்தானுடைய தூதன் வந்து கொட்ட முடியுமா? ஆமான் அவரே சொல்வார், நம்ம மறுக்க முடியாது. இல்ல கொடுத்துட்டு அந்த வார்த்தை கொடுத்துட்டாரு, இது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இதை நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த மெசேஜ் ஃபுல்லா கேட்கறதுக்கு முன்னால. அப்ப என்ன பிசாசு என்ன பிடிச்சுக்க முடியுமா, என்ன ஏதாவது பண்ணிடுமா? நடக்காது. ஆனால் இதை நான் ஃபுல்லா கவனிங்க, அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. பிசாசினிடத்திலிருந்து சாத்தானிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதன் என் மாம்சத்திலே ஒரு முள்ளாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறான். நான் நிம்மதியா இருக்க விடாதபடி என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறான். சரி, இந்த பிரச்சனையை அவர் டாலரேட் பண்ண முடியல. பவுலுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் விசேஷமான பதில்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அற்புதமான பதில்கள். பல இடத்துல அவர் ஜெபிக்காத விதத்துல கூட அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அவருடைய கர்ச்சீஃபை கொண்டு போய் போடும் பொழுது கூட பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் அவர் மூலமாய் நடந்திருக்கிறது. அவரை கொண்டு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஐத்தியூகு என்ற மனுஷன் செத்து போனவனை உயிரோடு கர்த்தர் அவனை கொண்டு எழுப்பினார். இப்படி பவுலை கொண்டு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது, பல விஷயங்கள் நடந்தது. ஆனால்
இந்த பவுல் தனக்கு இருக்கிறதான அந்த மாம்சத்தில் இருந்த அந்த முள் நீங்கும்படி ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 முறை அதற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்துடுங்கப்பா, இந்த முள்ளை எடுங்க, என்னால தாங்க முடியல, இது என்ன கொட்டிட்டே இருக்குது, என்ன எடுங்க, இந்த முள்ளை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னால சகிக்க முடியல, இதை எடுத்துருங்க, எடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட 3 தடவை போராடி ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்காக செய்த அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அவர் எதிர்பார்த்த பதிலை அவருக்கு கொடுக்கவில்லை. இது ரொம்ப ஆச்சரியம். அவர் யார் யாருக்கோ செய்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வருது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம் நீங்கும்படி அவர் கர்த்தரிடத்தில் கேட்ட அந்த காரியத்திற்கு அவருக்கு பதில் கொடுக்கப்படல. பதில் கொடுக்கப்படல, அவர் எதிர்பார்த்த பதில் கொடுக்கப்படல. பதில் கொடுக்கப்படல, என்ன கொடுத்தார், ஆனால் அவர் என்னத்தை எதிர்பார்த்தாரோ அந்த பதில் கொடுக்கப்படல. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காய் வாழ்கிறோம், யார் யாருக்கோ ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு காரியத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை நீங்கும்படி நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனை மாத்திரம் மாற மாட்டேங்குது, நம்முடைய சூழ்நிலை மாத்திரம் மாற மாட்டேங்குது, நம்முடைய காரியங்களில் மாத்திரம் வித்தியாசம் வர மாட்டேங்குது. ஏன்? இதுதான் கேள்விக்குரிய விஷயம். அவர் ஜெபித்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், பல சபைகள் அவர் மூலமாய் உருவானாலும், அவர் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு, அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் ஒரு பெரிய பிரச்சனையோடு இருந்து அந்த பிரச்சனை தன்னை விட்டு நீங்கும்படிக்கு ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரியம் இது. அவர் ஒரு பெரிய காரியத்தை கேட்கல. ஆண்டவரே, எனக்கு அதைத்தான் இது தாரோம், இந்த நாட்கள் கேட்கிற மாதிரி பெருசு பெருசா அவர் கேட்கல. ஆண்டவர், எனக்கு அந்த காரத்தை, அந்த காரத்தை, அந்த வீடு தாரு, இந்த மாதிரிலாம் என்ன உலகத்தனமா அவர் ஒண்ணும் கேட்கல, பெருசு பெருசா ஒண்ணும் கேட்கல. அடிப்படை காரியம், ஆண்டவரே, என்னை குட்டி கொண்டிருக்கிற இந்த வேதனையில், மாம்சத்தில் இருக்கிற இந்த உபத்திரவம், இந்த வேதனை, இதை மாத்திரம் நீக்கிடுங்க ஆண்டவரே. ரொம்ப சாதாரண விஷயம் தானே, அவசியமான காரியம். ஒரு தேவ மனுஷன் நிம்மதியாய் ஊழியம் செய்ய முடியாதபடி அவரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சாத்தானுடைய தூதன். ஆனால் அதை நீங்கும்படி அவர் கேட்கிறாரு. ஆனால் ஆண்டவரோ அதை நீக்கவே இல்லை. 3 தடவை ஜெபிச்ச ஆண்டவர் நீக்கல. மாறாக ஆண்டவருடைய பதில் வருகிறது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் ஆன்சர் பண்ணார், அந்த முள்ள நான் எடுக்க மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆன்சர் மட்டும் கொடுத்தாரே தவிர அவருடைய பிரச்சனையை ஆண்டவர் சால்வ் பண்ணவே இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கு, அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் அவர் எதிர்பார்த்த பதிலை கொடுக்கவே இல்லை. இப்போ பவுல் தன்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டார். சரி, ஒரு தடவை ஜெபிச்சோம் கிடைக்கல, 2 தடவை ஜெபிச்சோம் கிடைக்கல, 3ஆவது தடவை ஜெபிச்சோம் கிடைக்கல. இப்போ தன்னையே அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார். என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டார்? அது அவரே சொல்றாரு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சரி, ஆண்டவர் பதில் கொடுக்கல, இப்ப என்ன செய்யறது? 3 தடவை ஜெபிச்சு பார்த்தாச்சு, பதில் கொடுக்கல, நான் கேட்ட மாதிரி கர்த்தர் செய்யல, என்ன செய்யறது? இப்போ நான் சந்தோஷமாய் ஆண்டவர் மேன்மை பாராட்டுறேன். என் பலவீனங்களின் நடுவிலும் கர்த்தருடைய பலன் என்மேல் தங்கும்படியாக, இந்த பலவீனங்களுக்காகவும் அதன் நடுவிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக சந்தோஷத்தோடு ஆண்டவரை நான் மேன்மை பாராட்டுவேன்னு தன்னைத்தானே அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார். இது கேட்கிறதற்கும் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலும் இந்த பாதையை கடந்து போறது ஒரு கஷ்டமான காரியம். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஆண்டவருக்காக வாழலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு வேதனை, அது உங்களை ரொம்ப உபத்திரப்படுத்திடுது, முள்ளாய் குத்துகிறது. அது உங்களை விட்டு நீங்கணும்னு நீங்க ஜெபிச்சு பாக்குறீங்க, போக மாட்டேங்க. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எல்லாமே நடக்குது மற்றவங்களுக்கான, எனக்கு ஏன் இந்த காரியம் சால்வ் ஆக மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை எனக்கு மாற்ற மாட்டேங்கிறார்? ஏன் இந்த சூழ்நிலையோடையே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு? இது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இந்த கேள்விக்கு பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு பதிலை கொடுக்கும்.
இப்போ உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே எத்தனையோ தெய்வ மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். பிரதானமாய் அவருக்கென்று வந்த அப்போஸ்தலர்கள், முதலாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களால் வந்தவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, மத்தேயு, இவெல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரோடு கூட இருந்தாங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே ஆண்டவரால் பல விதங்களிலே பயன்படுத்தப்பட்டார்கள். முதல் சபை பேதுருவை கொண்டுதான் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் பலர் மூலமாய் நடந்தாலும் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள், புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளின் உபதேசம், அவருடைய வாழ்க்கை முறை, டாக்டரின்ஸ், உபதேச சத்தியங்கள், இது பேதுருவின் மூலமாய் கொடுக்கப்படவில்லை, யோவான் மூலமாய் கொடுக்கப்படவில்லை, யாக்கோபு மூலமாய் கொடுக்கப்படவில்லை, மத்தேயு மூலமாய் கொடுக்கப்படவில்லை, வேறு எந்த அப்போஸ்தலர் மூலமாய் கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாடு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நியாயப்பிரமாண காலத்திலிருந்து கிருபையின் காலத்திற்குள் இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை முறை வேறு, கிருபையின் காலத்தின் வாழ்க்கை முறை வேறு. நியாயப்பிரமாணத்தின் ஸ்டாண்டர்ட் வேறு, கிருபையின் காலத்தின் ஸ்டாண்டர்ட் வேறு. நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன் வேறு, கிருபையின் காலத்திலே கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற பலன் வேறு. நியாயப்பிரமாணத்தில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு வைத்திருக்கிற உறவு வேறு, புதிய ஏற்பாட்டில் இது கிருபையின் காலத்தில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு வைக்கிற உறவு வேறு. எல்லாமே வித்தியாசம். இந்த புதிய காரியத்தை சபைக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதப்பட்ட ஒரு 14 நிருபங்கள் தான் நமக்கு அடிப்படை சத்தியம். 14 நிருபங்கள் அவரை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 14 நிருபங்கள் தான் ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்ய வேண்டும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் பவுல் மூலமாகத்தான் எழுதப்பட்டது. உபதேச சத்தியங்கள், டாக்டரின்ஸ். மற்றவர்கள் பேதுரு எழுதின நிருபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு எழுதுற பொதுவான நிருபம், ஜெனரலான ஒரு கவுன்சிலிங் இருக்கும். ஆனால் சபைக்குரிய சட்டதிட்டம், இப்படித்தான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும், உங்களுடைய ஸ்தானம் இதுதான், மறைவான ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது யாரை கொண்டு கேட்டீங்கன்னா பவுல் மூலமா தான். சொல்லிக்கிட்டே பல எக்கச்சக்கமா சொல்லலாம். மற்றவர்கள் கொடுத்த மற்ற நிருபங்களிலும் பேதுரு எழுதின 3 நிருபங்கள் இருக்குது, 2 நிருபம் இருக்குது, யோவான் எழுதின 3 நிருபங்கள் இருக்கிறது, யாக்கோபு எழுதின ஒரு நிருபம் இருக்குது. இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பவுல் எழுதின நிருபருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஜெனரலா ஒரு கவுன்சிலிங் இருக்கும். ஆனால் பவுல் எழுதின நிருபத்துல தான் பலவிதமான ரகசியங்கள் எல்லாம் வெளியில வரும். நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு டைம்ல அப்படி ஜஸ்ட் சொல்லிட்டு போறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி இல்லையா, நம்ம ஒவ்வொரு கம்யூனிலும் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23 33 வரைக்கும் வாசிப்போம். அந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த கர்த்தருடைய பந்தி அப்படியே விவரிப்பார். கர்த்தர் எனக்கு என்னிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து விட்டு இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இப்படி அப்படியே நேரக்ட் பண்ணிட்டே போவார். இது உண்மையிலேயே இந்த சம்பவத்தை எழுதுறதுக்கு தகுதியானது யாருன்னா பேதுரு எழுதியிருக்கலாம், இல்ல யோவான் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்க தான் பக்கத்துல அதை பார்த்தவங்க, அந்த சூழ்நிலையில கூட இருந்தவங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள வச்சு அதை எழுத வைக்கல. அந்த நேரத்தில் ரட்சிக்கவே படாமல் இருந்த பவுலை வைத்து இந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப கிளீனா நேர்ல பார்த்த மாதிரி எழுதுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த காரியத்தை இவரை வித்தியாசமான அனுபவங்களை அவருக்கு கொடுத்து இதெல்லாம் கர்த்தர் காண்பித்தார். பாருங்க, இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயே இதை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ, அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், அதை அறியேன். தேவன் அறிவார். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை பேசுறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். யாரோ ஒருத்தர் சொல்றது போல தன்னை பத்தி தான் சொல்றாரு. சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் ஆன வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ, அதை நான் அறியேன். தேவன் அறிவார் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் ஆவியிலே இந்த உலகத்தை விட்டு சரீரத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்தார். அவர் ஜெப நிலைமையில் இருக்கும் பொழுது அவருடைய ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு பிரிந்து, அவருடைய ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தை விட்டு பிரிந்து 3ஆம் ஆண்டு வரையிலும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பரதீசுக்குள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அங்கே போன பிறகு அங்கே ஆண்டவராகிய கர்த்தரை அவர் அங்கே சந்திக்கிறார். மனுஷர் பேசாத வித்தியாசமான காரியங்கள் அங்கே பேசப்படுகிறதை கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு பலவிதமான காரியங்களை அவருக்கு காண்பிக்கிறார். இது வித்தியாசமான அனுபவம். மோசேயை கொண்டு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது சீனாய் மலையில் கொண்டு போய் ஆண்டவர் அவருக்கு ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் சொன்னார். கடைசி என்ன சொல்லுவார்? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ அதை செய்வாயாக. மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே, மாடல். அப்போ மலையில் போய் இந்த 40 நாட்கள் மோசே இருக்கும் பொழுது பரம தரிசனம் அவருக்கு உண்டாச்சு. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மாடல் ஆசரிப்பு கூட அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அதே மாடல் அதே மாதிரி செய்யினர். அது மோசேக்கு அது ஒரு அனுபவம். ஆனால் பவுலுக்கு சீனாய் மலை அல்ல, மோசேக்கு சீனாய் மலை. ஆனால் பவுலுக்கு சரீரத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆத்மாவையும் பிரிச்சுட்டாரு. நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் அவர் டெட் பாடி மாதிரி அவருடைய சரீரம் உலகத்தில் கடந்திருக்கும். டெட் பாடி மாதிரி அவரோட பாடி உலகத்தில் கடந்திருக்கும். ஆனால் அந்த ஆவியும் ஆத்மாவும் பிரயாணித்து 3ஆம் ஆண்டு வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரதீசுக்குள் சென்று அங்கே ஆண்டவர் அவருக்கு பல காரியங்களை அப்படி லிட்டரலா காட்டுவார். அங்கதான் காமிச்சிருப்பார். கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளையில் ஒரு மேலறையிலே அந்த பந்தி பஸ்க ஆசரிக்கப்பட்டதை அப்படியே காமிச்சிருப்பார். லிட்டரலாக இதை போய் பார்த்துட்டு வர நேர அந்த 3ஆம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 3ஆம் வானத்தில் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த காட்சி அப்படியே பார்க்கிறார். அதனாலதான் அவ்வளவு தெளிவாய் துல்லியமா எழுதுறார். கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து புட்டு இது உங்களுக்காய் விற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறார். அவர் பேசின டைலாக் முதற்கொண்டு அப்படியே கிளீனா எழுதி வைக்கிறார். அங்க போய் அதை கேட்டார், அங்க பார்த்தார், அதை எழுதினார். இன்னும் நிறைய சொல்லலாம் பவுலுடைய காரியத்தில். நம்முடைய நித்திய நம்பிக்கை எல்லாரும் ஆண்டவரை பரலோகத்துக்கு போவோம் எழுதி வச்சதுனால பேதுரு யோவான் எல்லாமே. ஆனால் இந்த பவுல் மாத்திரம்தான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்ன்றது அவர் பார்த்திருக்கிறார். இன்னும் நடக்கல, ஒரு ரகசிய வருகைன்னு சம்பவிக்கல, ஆனால் அதை அவர் பார்த்திருக்கிறார். அந்த காட்சியில யார் யார் வராங்க, என்ன நடக்குது கிளீனா சொல்றாரு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்ப
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு அவரோடு வாழ்ந்தவர்களாகி நாமும் மேகங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட எந்தெந்தைக்கும் அவரோடு கூட வாழ்வோம். நீனா சொல்ற ரகசிய வருகை இன்னும் சம்பவிக்கல, ஆனால் அதை அவர் பார்த்திருக்கிறார். அந்த நேரத்தில் எப்படி நடக்க போகுது, அது என்ன நடக்க போகுது, அதை கர்த்தர் காமிச்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்கு. பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள் மிகவும் அற்புதம். சொல்ல போனால் அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு அதை கேட்டு அவர் சொல்றதை புரிஞ்சுக்க முடியல, ஆச்சரியப்பட்டாங்க, பிரமிச்சாங்க. அதுக்கு ஒரு வேத வசனத்தை காத்தோம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. 15-16. 2 பேதுரு. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இங்கே பாருங்க, ஆரம்பத்திலே முதலாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மூலமாக தான் முதல் சபை ஆரம்பித்தது. ஆனால் அந்த பேதுருவே சொல்றாரு, பவுல் எழுதின பல விஷயங்களை அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவருடைய வருகை தாமதிக்கிற விஷயம் பல காரியங்களை பற்றி அவர் எழுதின காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கே புரிந்து அவ்வளவு நமக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இவ்வளவு சிறிது ஆழமான சத்தியங்களை அவர் எழுதியிருக்கிறாரு என்று பேதுருவே பவுல அவரை பற்றி மேன்மையாக சீனியரான ஒரு அப்போஸ்தலன் தனக்கு பின்னால வந்து ஒரு ஜூனியரை அப்படின்னா பவுலுடைய நிலைமையில் ஆண்டவர் அவர் வைத்திருந்த ஸ்தானம், அவருக்கு கொடுத்திருந்த மேன்மை, அவருக்கு கொடுத்திருக்கிற மது, இதுதான் பைபிள் அவரே ஒரு சட்டத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கர்த்தர் நம்மை அழைத்தவர் நம்மளை வந்து ஒரே மாதிரி அதே தாண்டி போயிட்டு கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சில மேன்மைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த காரியம் இன்னும் மேலான அதை ஒன்று நமக்கு தெரியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் உங்களை உயர்த்தி, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறாரோ, மேலே போக 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 நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஸ்டாண்டர்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உயர்வுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் நமக்கு இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நம்ம உயரும் பொழுது அது நமக்கு ஆபத்தா போய் முடிக்கும். ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பவுலுக்கு கர்த்தர் உயர்ந்த நிலைமை கொடுத்துட்டு போகும்போது அவருடைய ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணப்படணும். ஆகையினாலே ஆண்டவர் அதற்கு உதவி செய்தார். அந்த உதவிதான் இந்த மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு முள். அவருக்கு உதவியாக அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டதான இது காரியம், இந்த முள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், பவுலுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேலான தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து 3ஆம் ஆண்டு வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டு யாருக்குமே வெளிப்படுத்தப்படாத காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படும் போது இயற்கையாக ஒரு மனிதனுடைய சுபாவத்தின்படி ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பெருமை வரத்தான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்காது, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு பெருமை வர செய்யும். அது இயற்கையான சுபாவம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்,
பிசாசினுடைய சோதனையில ஒன்று பொறுமை, மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இயேசு கிறிஸ்துவை கூட அவன் விட்டு வைக்கல. அவர் ஜெபாலயத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னா அவர் பேசாமல் இவனை விட்டு போனார். பெருமையை தட்டினார். போன வாரத்தில் தியானிச்சார். நல்ல போதகரே நான் ஒருத்தர், நீ நல்லவன் சொல்லாதல டக்குன்னு அடைச்சார் அவாய. பவுலை பார்த்து பிசாசு சொல்லுச்சு, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்துகிறவர். பவுலுக்கு அதை கேட்ட உடனே சந்தோஷம் வரல, கோபம் வந்துச்சு. பிசாசு, நீ என்னை பார்த்து புகழ்ந்து பாராட்டுறியா? சினத்துடனே அதனை கடிந்து கொண்டான். இப்படி ஒரு பாராட்டு வந்த எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். ஆனா பவுலுக்கு சந்தோஷம் வரல, கோபம் வந்துச்சு. என்ன பார்த்துட்டு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நீ என்ன சொல்றது? கோபம் வந்துச்சு. அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கோபத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதான் ஸ்டாண்டர்ட். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாராட்டுக்கள், புகழ்ச்சிகள், மேன்மைகள் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது நமக்கு கிடைக்கும், வரும். அவைகள் நமக்கு வரும் பொழுது அதில் நம்ம மயங்கி விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது. பாவமான காரியங்கள், பலவிதமான அசுத்தங்கள், எத்தனையோ ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஒரு நபரை வீழ்த்துறதுக்கு எத்தனையோ காரியத்தை வச்சிருக்கிறான். பண ஆசை, பொருளாசை, இச்சைகள், பாவங்கள், எத்தனையோ விதமான ஆயுதங்களை வச்சு ஒருத்தர் வீழ்த்துறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஆனா அவங்ககிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல் வெப்பன் என்ன தெரியுமா? பொறுமை. இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் பிசாசுகிட்ட இருக்கிறது என்னன்னா பெருமைதான். ஒரு நபருக்குள் பெருமையை, புகழ்ச்சிகளை கொண்டு வந்து பெருமையை தூண்டி விட்டுட்டா எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனானாலும் அவனை வீழ்த்தி விட முடியும். பாவத்திற்கும், அசுத்தத்திற்கும், நிச்சயான காரியத்திற்கும், பண ஆசைக்கும் விலகி இருக்கிறவன் கூட கடைசியில பெருமையில விழுந்துடுவான். பெருமையை போல பிசாசுகிட்ட இருக்கிற வல்லமையான ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது. பெருமையை தூண்டி விடுவான். எல்லாருக்குமே வரும். நீங்க கர்த்தருக்காக ரொம்ப ஸ்பெஷலா பயன்படுத்தப்படணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு விசுவாசிக்கு வரும். நீங்க அழகா பாடுறீங்க, நீங்க நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்க குரல் நல்லா இருக்குது, ஏதாவது ஒண்ணு வரும். ஏதாவது ஒண்ணு வரும். அந்த காரியத்தில் நம்ம மயங்கி துணிந்தோமானால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வீழ்ச்சியை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசு எப்படி உருவானா முதல்ல அதை நமக்கு பார்க்கணும். இல்ல, பிசாசு எப்படி உருவானா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14, 15 4 வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். வாசிங்க பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் படிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட வெட்டப்பட்டாயே, தரையிலே விட வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாதேன் என்றும், நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இவனை எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த வசனம். அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே. இவன் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரத்தை போல ஆண்டவர் அவன் எடுக்கிறார். பிரைட் மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் விடிவெள்ளி நட்சத்திரம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர். இவனுக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்ட அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப அவன் அந்த அளவுக்கு மகிமையோடு அவன் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருந்தது. ஆனால் இவன் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? நான் வானத்துக்கு உன்னதமானவருக்கு பாரு. பெருமை ஒரு நபருக்குள் வரும் பொழுது அவன் தேவதூதனாய் இருந்தாலும் சாத்தானாயிடுவான். பெருமை
தேவதூதனையே சாத்தானாக்கிடுச்சு. அப்ப நம்ம நிலைமை என்ன புரியுதா? பெருமை வந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதனை சாத்தானாயிட்டான். இப்ப தெரியுதா உங்களுக்கு அதோடைய பவர் என்னன்னு? பரலோக தேவ மகிமைக்குள் ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருந்தவனே பெருமைன்னு ஒண்ணு வந்த உடனே கவுந்துட்டான், சாத்தானாயிட்டான். பெருமையை போல ஒரு மோசமான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பாவத்துக்கு விரோதி. எல்லா விதமான பாவங்களையும் அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் ஆண்டவர் எதிர்க்கிறார். ஆண்டவர் வெறுக்கிறார், பிடிக்கிறது அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அது என்னென்ன? பெருமை மட்டும்தான். 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6 இந்த வசனங்களை படிச்சு பாருங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வாசிக்கலாம், ஏதாவது ஒண்ணு மட்டும் வாசிப்போம். யாக்கோபு 4:6 அல்லது 1 பேதுரு 5:5 ஏதாவது ஒரு வசனத்தை படி. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து பெருமை உள்ளவர்களுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். வேதத்துல எந்த பாவத்துக்குமே ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் இப்படிதான் தவிர எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு விஷயம் பெருமை மட்டும். மற்றதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் இப்படிதான் வரும். ஆனால் பெருமை என்ற ஒண்ணு நமக்கே தெரியாம நம்ம லைஃப்ல அப்படியே ஊடுருவிடும். ஆனால் இந்த ஒரு காரியம் தான் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதான ஒரு காரியம். அவ்வளவு மோசமான விஷயம். ஆகையினாலே பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மை உயர்த்தும் பொழுது, நம்மை மேன்மைப்படுத்தும் பொழுது, நம்ம கர்த்தரை பின்பற்றும் பொழுது அவன் மற்ற வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாங்கிறான். அவைகள் எல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத கட்டங்களை கடைசியாய் அவன் யூஸ் பண்ற ஆயுதம் பெருமையை கொண்டு வந்து தாக்கினால் எவ்வளவு பெரிய நபர்களும் கவிழ்ந்து போய் இடம் கொடுத்தால். அதனால்தான் பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு மேன்மைகளை ஆண்டவர் கொடுக்க 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 அவனுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு பெருமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் பார்த்தேன் இந்த பவுல் ஒரு சிறந்த தெய்வம். இவன் மூலமாக பல சபைகளை நமக்கு இவன் மூலமாக சபைக்கான உபதேச சக்திகளை நாம் கொடுக்கிறோம். இவனை கொண்டு நம்ம எவ்வளவு ஊழியத்தை ஆண்டவருடைய கூண்டு நம்ம தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில கேள்வி, ஆண்டவரை பின்பற்றையும் இந்த பிரச்சனை மாறணும், நான் ஆண்டவரை பின்பற்றுவதையும் இந்த ஜபத்துக்கு பதில் வர மாட்டேன், நான் ஆண்டவரை பின்பற்றுவதையும் இந்த சூழ்நிலை கட்ட மாற்றி அமைக்க மாட்டேன், நான் ஆண்டவரை பின்பற்றுவதையும் இந்த காரியத்தை மட்டும் எனக்கு செய்யவே மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஆண்டவருக்காய் செய்கிற எல்லாத்தை விட ஆண்டவருக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுடைய லைஃப் அவருக்கு முக்கியம். உங்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான நபர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க இல்லைன்னா அப்புறம், ஆனால் உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர். நம்ம மூலமா ஏராளமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், ஏராளமானவர் நன்மை பெறலாம், நம்ம ஜபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆண்டவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுல ஆண்டவர் அவ்வளவு தூரம் கேர் எடுக்கிறார். ஏன்னா பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், கேர்லெஸ் ஆந்துருவோம். ஊழியம் 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 மற்றும் ஏதோ ஒரு காரியத்தை எல்லாம் உலக காரியம் ஊழியத்தில் போறவங்கள கேர்லெஸ் ஆகிடுறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க என்ன யோசிச்சுப்பாரு, நிறைய பேர் ஊழியம் 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 போய் அதிலே கேர்லெஸ் ஆகி கவுந்து போறவங்க இருக்கிறார்கள். ஆனால் உலக காரியத்திலேயே உலக காரியத்திலே ஓடுறக்கூடிய நிலைமை என்ன, ரொம்ப மோசமா இருக்கும், பரிதாபமான, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை வீழ்த்துகிறது பிசாசு. என்னைக்குமே அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, திரைந்த புத்தி உடையவர்களாயிருங்கள், விழித்திடுங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் நிர்சிக்கிற சிங்கம் போல் எவனை விடுதலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறார். யாரை கவுக்கலான்னு பார்த்துட்டு. ஆனா ஒன்று நமக்கு தெரியுது, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்து, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கிறார். அவருடைய பாதுகாக்கும் விதம் வித்தியாசமானது.
நம்ம நினைக்கிறோம் அவர் பாதுகாக்கிறார், அவர்களை இப்படி சுத்தி நின்று அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இல்லை. ஆண்டவருடைய பாதுகாக்கும் விதமே வித்தியாசம். ஒன்று நமக்கு அவர் லிட்டரலா கொடுக்கிற பாதுகாப்பு, இன்னொன்னு நெகட்டிவான ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த நெகட்டிவான சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்பதை பல நேரத்திலே நம்ம மறந்து விடுவோம். பவுலுடைய சரீரத்திலே மாம்சத்திலே ஒரு முள், அது அவரை குட்டுகிற சாத்தானுடைய தூதன். அதனால் அவர் வேதனைப்பட்டு 3 முறையும் தன்னை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ணினார். ஆனால் அந்த முள்தான் அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு முறை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் விரும்பத்தகாத ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அந்த காரியம் மட்டும் இல்லைன்னா நீங்க என்னைக்கோடு இருக்குது. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, அது உங்களை விட்டு நீங்க நினைக்கிறீங்க, நீங்களும் ஜெபிச்சு பார்த்தீங்க, மற்றவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்லிட்டீங்க, ஜெபிக்காங்க, ஆனால் அது மாறல. ஏன் மாறல தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ள நிற்கிறீங்க. அதை மட்டும் ஆண்டவர் உங்க வாழ்க்கை விட்டு எடுத்துட்டாருன்னா என்னைக்கோடு நீங்க கவுந்து போயிட்டு. ஆண்டவருடைய பாதுகாக்கும் விட வித்தியாசமான. சரி, இந்த இடத்துல கேள்விக்குரிய விஷயம் பாருங்க, சாத்தானுடைய தூதனையே ஆண்டவர் தொட வைக்கிறாரு. சாத்தான் தொட முடியுமா? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆத்துமாவை அல்லது ஆவியை சாத்தான் தொட முடியும். நாம போய் விடும்போதுதான் அதில் மாற்றிட்டார். மற்றபடி சரீரத்தை சரீர பிரகாரமாக ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சாத்தான் தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாலுடைய முடியாது. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல நன்மை மட்டும்தான் இருக்குது, தீமையானது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம தப்பு கணக்கு போடுவோம். ஆண்டவர் எனக்கு வியாதியை கொடுத்துட்டார், ஆண்டவர் எனக்கு இந்த பிசாசு என்னை பிடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியம், எனக்கு பிரச்சனை இருக்குது, இது ஆண்டவர் எனக்கு இந்த பாதையை நியமிச்சிட்டார். ஆண்டவர் நமக்கு என்னைக்குமே கொடுக்கிறதுக்கு அவர்கிட்ட வியாதி கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கிறதுக்கு வியாதி அவர்கிட்ட கிடையாது. அதே போல நமக்கு கொடுக்கிறதற்கு அவரிடத்துல பாவம் கிடையாது. அவர்கிட்ட பாவம் கிடையாது, நம்மகிட்ட கொடுக்கிறதுக்கு பாவம் கிடையாது அவர்கிட்ட. இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், பலவீனமான சில சம்பவங்கள், சில காரியங்கள் வருகிறது. சரீர பலவீனமா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில வருகிற வேற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். இன்றைக்கு நான் பவுலை சொல்லும் பொழுது நான் மற்ற காரியத்தை சேர்த்து சொல்றேன். ஒரு நபரை கர்த்தர் எந்த விதத்திலே விசேஷமாய் பயன்படுத்துகிறாரோ, ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கிறாரோ, அதற்கு எதிர்மாறாக அந்த நபர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். தெய்வீக சுகமளிக்கும் ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சரீரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. சரீர பிரகாரமா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வரும், அவங்க மூலமா நிறைய சுகம் அடைவாங்க, ஜனங்க விடுதலையாவாங்க. ஆனால் அவங்க சரீரத்தை பொறுத்த மட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் அனுமதிப்பார், ஆண்டவர் அனுமதிப்பார், ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஆனா அது எங்கிருந்து வருது? சாத்தானுடைய தூதன். சாத்தானுடைய தூதன் தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சரீரத்தை பாதிக்கும். இதுக்கு பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்குது. யோபுவின் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவதற்கு சாத்தான் அனுமதி கேட்கிறான். நீ அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடு, ஆனால் அவனை மாத்திரம் தொடாதன்னு. அப்ப அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பிசாசு எடுக்க முடியும். இரண்டாவது, மனுஷன் தன் தோலுக்கும் தன் சரீரத்திற்கும் இணையாக என்னத்தையும் செய்வான். அவனுடைய முகத்தில் நீர் அவனையும் அவனுடைய சரீரத்தை தொடுவினானால் அவனுடைய முகத்திற்கு நேராக அவனை தூஷிக்கான பாரு. அடுத்த சவால் விட்டான், நீ அவனை தொடு, ஆனால் அவனுடைய ஜீவன் மேல் கை வைக்காத.
அப்பொழுது அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் எரிபந்தமான கொப்பளங்கள் யோபுவை வந்து தாக்கியது. பிசாசுனால வந்துச்சு. அப்ப சரீரத்தை தொடர்ந்து ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை பிசாசு கொண்டு வர்றான். பாவமாயிருக்கட்டும், வியாதியாயிருக்கட்டும், வேறு எந்த விதமான நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும், மோசமான காரியமா இருக்கட்டும், எல்லாமே பிசாசுனுடைய சரக்கு. அதை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். எல்லா விதமான மோசமான காரியங்கள் எல்லாமே பிசாசுனுடைய ஸ்டஃப் தான். ஆனால் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் சிலரை கர்த்தர் அப்படி உயர்த்து நினைக்கும் பொழுது, நடத்தும் பொழுது அவர்கள் அதில் விழுந்து போகாதபடிக்கு அந்த காரியங்களிலே பிசாசு ஏதாயிலும் ஒன்றை தாக்குவதற்கு ஒரு லெவலுக்கு கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுப்பார். அந்த அனுமதியின் பேரிலே இவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது அது அவங்கள நோகடிக்கும். இப்ப பவுலுடைய நிலைமை பார்த்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. இப்ப பவுலுடைய சப்ஜெக்டுக்கு நான் வரேன். இவர் மாம்சத்தில் இருந்த மொழி என்ன? இவரை ஒவ்வொரு நாளிலும் குட்டிக் கொண்டிருந்த சாத்தானுடைய தூதன் என்பது என்ன? இவர் ஜெபிச்சும் ஏன் அது நீங்கல? ஏன் ஆண்டவர் அதை எடுக்கல? இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். எடுத்துக்கொள்ளும். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னு கொண்டு வந்து முடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பவுல் என்னைக்குமே ஒரு ஓபன் புக். அவர் தன்னுடைய வாழ்க்கை என்னைக்குமே அவர் மறைச்சது கிடையாது. தன்னுடைய மேலான அனுபவங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய பர்சனல் லைஃபையும் அவர் ஓபன் பண்ணி தான் பேசுறார். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் தான் என்கிட்ட இருக்குது. ஆனா நன்மை செய்யறது என்கிட்ட இல்லை. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இதிலிருந்து என்ன தெரியுது? என் மாம்சத்திலே பாவம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன், பல சபைகளை ஸ்தாபித்த மனுஷன், ஒரு பரிசுத்தவான் என்று போற்றப்படுகிற மனுஷன், அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தெய்வீக ஞானத்தை நான் நிறைந்தவன் என்ன சொல்றான்? நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்ற அதே வார்த்தை தான், அதே மனுஷனுடைய வாய் தான் இதையும் சொல்லுது. நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்ப பவுல் சொல்றார், என் மாம்சத்திலே ஒரு முள். அது என்ன? என் மாம்சத்தில் பாவம் வாசமாயிருக்கிறது. அப்படின்னு பவுல ஒரு பாவியை நம்ம தீர்த்தர முடியாது. அவர் ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான். ஆனால் அவர் என்ன இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும், 3ஆம் ஆன வரைக்கும் மேல போயிட்டு வந்த ஆளா இருந்தாலும், தேவனை முகமுகமாய் போய் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்தாலும் எனக்குள் பாவம் இருக்கிறது. பாவ சுபாவம், பாவ தன்மை என்று எனக்குள் இருக்கிறது.
இந்த காரியத்தை சொல்லவே முடியாத ஒரே ஒருத்தர் உண்டானா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் கேட்டார். ஏன்னா அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு கொடுக்கிறதுக்கு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு உலக பிரகாரமான தகப்பன் கிடையாது, அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அதனாலதான் 100% பியூர். அவர் பாவ சுபாவமே அவருக்கு கிடையாது. பாவ சோதனைகள் வந்துச்சு, பாவ சுபாவமே அவருக்கு கிடையாது. 100% பியூர் அவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை மனுஷனும் பாவ சுபாவத்தோடு தான் பிறந்து பாவ சுபாவத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது அந்த பாவத்தின் நிலைமைகள் குறையும். மேல 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏறி போக 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 இன்னும் அந்த பாவத்தின் காரியங்கள் குறையும். சோதனைகள் பெருகும். நான் பிராக்டிகலா சொல்றேன், சோதனைகள் பெருகும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் பெருகும். ஆனால் பாவ சுபாவங்கள் இருக்கும், சோதனைகள் பெருகும். அதை மேற்கொள்ளத்தக்க பலனும் நமக்கு கர்த்தர் அதிகமாக கிருபை கொடுப்பார். அவரோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கொண்டு போவார். இப்படி இருக்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் ஒரு முள்ளுங்கிறது என்ன? அவருக்குள் இருக்கிற பாவ சுபாவம்ங்கிறார். பாவ சுபாவம்னா ஒரு மோசமான பாவம் செஞ்சிருக்க மாட்டார். என்ன சொல்லியிருப்பார்? ஒருவேளை அவரை விட்டு கூட ஊழியம் செஞ்சவங்க அவரை விட்டு போயிருக்கிறாங்க. தேமா இந்த உலகத்தின் மேல் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனாங்கிறாரு. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அதெல்லாம் பைபிள் இருக்குது. அப்ப அந்த வாக்குவாதம் வந்த உடனே பல நாட்களுக்கு பவுலுக்கு பர்னபா மேல ஒரு கசப்பு இருந்திருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டானே, இப்படி பிரச்சனை பண்ணிட்டானே. பர்னபாவும் பவுலை திட்டி இருப்பாரு, அது கோபம் வந்திருக்கும். அந்த கசப்பு கொஞ்ச நாள் இருந்திருக்கும். தேமாவை எப்படியோ நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. இவன் உலகத்துக்கு பின்னால போயிட்டான், கர்த்தரை விட்டுட்டு உலகத்துல போயிட்டான். அந்த தேமாவை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு எரிச்சல் வந்திருக்கும். மறக்கணும்னு நினைக்கிறார், முடியல. மறக்கணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. சிலர் செய்யற காரியங்கள் மறக்கணும்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது அவருக்கு. அப்போ நினைச்சிருப்பாரு, மற்றவங்களுக்கு நீ மன்னிச்சிரு நான் உபதேசம் பண்றேன், கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிச்சிரு நான் உபதேசம் பண்றேன், நிருபத்தில் எழுதி வச்சிருக்கிற. ஆனா என்னால இவனை மன்னிக்க முடியலையே, இவன் பண்ணுங்க. கண்டிப்பா அவருக்கு இருக்கும். கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிங்க நான் எழுதுறேன். எந்த ஒரு கசப்பு வைத்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க நான் எழுதுறேன். ஆனால் எனக்குள்ளேயே அந்த கசப்பு வந்து நானே ஆவியானவரை துக்கப்படுத்துறேனே. குத்திக்கிட்டே இருந்திருக்கும் அவருக்கு, குத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளிலும் குத்திட்டே இருந்திருக்கும். அந்த வேதனை தாங்க முடியாம தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவரே இதனால முடியலப்பா, இந்த எண்ணத்தை மாற்ற முடியல, இந்த கசப்பை எடுக்க முடியல, இந்த கோபத்தை எடுக்க முடியல, இந்த வைராக்கியத்தை மாற்ற முடியல, இந்த காரியத்தை என்னை விட்டு என்னால மனசுல எடுக்க முடியல, எனக்கு உதவி செய். ஆனால் உடனே அப்படியே இயேசு கிறிஸ்துவோட வேரோடு தூக்கி போடுவார்னு நினைச்சாரு. ஒண்ணும் நடக்கல. ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உடனே அந்த மாம்சத்தால் எடுத்து போடுவார் நினைக்கிறாரு. ஒண்ணும் வரமாட்டேங்குது. நொந்திருப்பாரு. தனி ஜெபத்தில் உட்கார்ந்து அழுதிருப்பாரு. ஐயோ என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு எழுதுறேன், நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், இவ்வளவு தூரம் நான் காரியத்தை செய்யறேன், ஆனா ஏன் வாழ்க்கையில் இந்த காரியத்துல இப்படி குறையா இருக்கிறேனே. அவர் குத்திக்கிட்டே இருக்குது. அது சாத்தான் இடத்துல வந்த கசப்பு. அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த கசப்பு எங்கிருந்து வருது? அது சாத்தானுடைய ஏஜென்ட். அதுதான் சாத்தானுடைய தூதன்னாரு. அதை எடுக்க சொல்லி கேட்கிறார், எடுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். உபத்திரவப்படுத்துகிறது. ஒரு சொல்ற கிறிஸ்டியன் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு ஆழமான சத்தியம் தெரியுமா இது விஷயம்? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்துல என்னுடைய வாழ்க்கை இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்சிமம் பாவரிக்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சா தப்பு, அதை பேசினா தப்பு, அதை கேட்ட தப்பு, எல்லாம் ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, 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 இதே ஓடிட்டு இருக்கும். 24 மணி நேரமும் 24 மணி நேரம் தான் ஓடும். செபிக்க போய் தனியா உட்கார்ந்து தேவ பிரசனை வரும். ஆண்டவரே என்ன மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க தான் நிற்கும். ஏன் தெரியுமா? நான் 7 மணிக்கு ஜெப நேரம்னா அந்த ஒரு யாராவது வந்து பேசிட்டு 7:10 வரைக்கும் பேசிட்டு இருந்திருப்பேன்.
7:10 வந்து உட்கார்ந்தோம். ஐயோ ஆண்டவரே 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிக்க 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 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன். இந்த ஆள் கூட பேசி பேசி ஆண்டவரே நான் தான் அந்த மனுஷன் அனுப்பிச்சு விட்டுருக்கணும், நான் அது கவனிக்காம நான் 10 நிமிஷம் உட்கார்ந்து லேட்டா வந்து உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். ஆண்டவரே என்ன மன்னிக்க மன்னிக்க. அந்த 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்காக அரை மணி நேரம் பாவரிக்கை பண்ணிட்டு இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பாவரிக்கை 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 பாவரிக்கை. ஒரு குற்ற மனசாட்சி வாட்டும். இதை பேசிட்டமே தப்பு, அதை கேட்டமே தப்பு, எதை செஞ்சமே தப்பு, எல்லாமே தப்பு தப்பு தப்பா தெரியும், எல்லாமே தப்பு தப்பா தெரியும். ஒரே குற்ற மனசாட்சி வாட்டும். பாவரிக்கை தான் மெயினா ஓடிட்டே இருக்கு. ஆனால் போக 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 பல விஷயங்கள் நமக்கு புரியுது. ஆண்டவர் நம்மளை வந்து அப்படி தடி எடுத்து அடி அடி 10 நிமிஷம் லேட்டா வந்தல அப்படின்னு கர்த்தர் நம்மளை உடனே போட்டு தண்டிக்கல, கிருபை கொடுக்கிறார். அதனால டெய்லி நீ வார வாரம் சர்ச்சைக்கு லேட்டா வரல கணக்கு போடாதீங்க. கிருபை நினைச்சுக்கிட்டு நான் சொல்றது டெய்லி பிரேயர் லைஃப் சொல்றேன். சபைக்கு முடியல, சபை கூடி வரதெல்லாம் கரெக்டா சர்வீஸ் சர்ச்சை திறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு பூட்டி இருக்கும்போது போய் நினைப்பேன் நான். புரியுதா? நான் டெய்லி பிரேயர்ல ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டா சொல்றேன், அதுக்கு சொல்றேன் நான் சொல்ற லெவல் வேற. அப்படி எல்லாமே போட்டு வாட்டும். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, ஆண்டவன் நம்முடைய நிலைமைகளை அறிகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை புரிகிறார். அப்போ சில விஷயங்கள் நம்மளை வந்து சில தப்புகள் உங்க வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். சில தவறுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியறதை விட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய குறைவுகள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்க உட்கார்ந்து 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 அதுக்காக நீங்க உங்களையே நொந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியும். குற்ற மனசாட்சியில பிசாசு போட்டு அப்படியே அமுக்கி உங்களை உட்கார வச்சிடும், யூஸ்லெஸ் ஆயிடுவீங்க. அப்படின்னா பாவத்தை ஈஸியா எடுத்துக்கிறதா? ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி சொன்னா அப்படி போயிடாதீங்க. உங்கள் குறைவுகளை ஈஸியா எடுத்துக்கலாமா? குற்ற மனசாட்சியை வேண்டாம்னா நான் எப்படி வேணா வாழலாம் ஈஸியா எடுத்துக்கலாமா? அதுதான் தப்பு. அங்கேயும் போயிடக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையிலே நல்ல கவனிக்க ரொம்ப அழகான விஷயம். பவுலுடைய மாம்சத்துல ஒரு முள் இருந்துச்சு, அது அவரை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருந்துச்சு. அவர் ஆண்டவரிடத்துல ஜெபித்தார், ஆண்டவர் அவருக்கு அந்த முள்ளை எடுக்கல. ஆனால் பவுல் வந்து உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ஃபர்டபிள் அதை விட்டுட்டாரா? அவர் வாழ்நாள் எல்லாம் சொல்றேன் அதை எடுக்கணும், அதை ஆண்டவர் எடுக்கலையே, அந்த ஒரு வேதனை அவருக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு வேதனை இருந்துதான் இருந்துச்சு. என்ன? அந்த குறைவுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்டு தான் இருக்கணும். குற்ற மனசாட்சியில போயிடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் அந்த குறைவோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த குறைவை ஆண்டவர் எடுக்கிறாரான்னு பார்க்கணும். எடுக்கலனா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ ஈஸியா கம்ஃபர்டபிளா ஈஸியா எடுத்துக்கொள்ள கூடாது. உங்கள் இருதயமோ அதற்கு விரோதமாகவே இருந்துட்டு இருக்கணும், அதுக்கு விரோதமாக தான் இருக்கணும். ஏன்னா அது சாத்தானுடைய தூதன். ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாலும் அது யாருன்னா சாத்தானுடைய தூதன். நீங்க அதுக்கு எதிர்ப்பு காமிச்சிட்டு தான் இருக்கணும், எதிர்ப்பு காமிச்சிட்டு தான் இருக்கணும். அதை நீங்க வெறுத்துட்டு தான் இருக்கணும், அதை நேசிடக்கூடாது, அதோட நீங்க மிங்கலாயிடக்கூடாது. அதற்கு நீங்க எதிர்ப்பு காமிச்சிட்டு தான் இருக்கணும். எதிர்க்கிறீங்க, ஜெபிச்சு பார்க்கறீங்க, விடுதலை இல்லை, ஆனாலும் இங்க மனசுல எதிர்த்துட்டு தான் நிக்கணும். காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. அந்த தவறான காரியத்தோடு ஒருபோது நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, எதிர்த்து தான் நிக்கணும். இப்ப பவுலுடைய வாழ்க்கையில கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களுக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் சொல்லி முடிக்கிறார் அந்த விஷயத்தை. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, கடைசி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பவுல் பார்க்கிறாரு, ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சாச்சு, நம்மளால இதான் செய்ய முடியும், இந்த மாம்சத்தில் இருக்கிற முள் எடுக்கப்படும்படி ஜெபிச்சு பார்த்தேன், ஆனா ஆண்டவர் எடுக்க மாட்டேங்கிறார். மாறா என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்குங்கிறாரு. நீ வந்து உனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, ஆனா அந்த பலவீனத்தை எடுக்க மாட்டேன், ஆனால் என் கிருபையை கொடுப்பேங்கிறாரு. அப்படின்னா இந்த பலவீனம் ஒரு பக்கம் ஒரு ட்ராக் அவர் லைஃப்ல போயிட்டு தான் இருக்குது. ஆனா ஆண்டவரோட யூஸ் பண்ற விதத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இருந்துட்டு தான் இருக்குது. 2 ட்ராக் இருக்குது. ஒண்ணு தன்னை நொந்து கொடுக்கிற ஒரு ட்ராக், அது பலவீன ட்ராக். ஆனா அடுத்த சைடு வெளியில வந்த ஸ்டேஜில் நின்னார்னா அவர் மேல இருக்கிற அபிஷேகம், அவர் ஜெபிக்க உட்காரும் போது கிடைக்கிற அபிஷேகம், அவர் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது கிடைக்கிற விடுதலை, பிசாசு ஓடுறது, வியாதி சுகமாகிறது, விடுதலை ஆகிறது,
சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிராண்ட் சக்சஸ், அது பெரிய வெற்றி. இந்த சைடுல பார்த்தாக்க தனிப்பட்ட விதத்துல இது ஒரு நெருக்கல், இது நெருடிக்கிட்டே இருக்குது. இப்ப அவர் யோசிக்கிறார், இந்த பலவீனம் எனக்குள் இருந்தும் என் ஆண்டவர் என்னை வைத்து இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால் இதுதான் ஆண்டவருடைய கிருபை. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குது, பலவீனம் இருக்குது, தவறு செய்றீங்க, தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா இல்லையா, அதை யோசி. ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா, அதை யோசி. ஆனா ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரா இல்லையா, அதை யோசிங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறாரு இல்லையா, அதை யோசி. இந்த குறைவுகளுக்கு எல்லாம் கர்த்தர் கணக்கு போட்டு, உங்கள் வாழ்க்கை இருக்கிற குறைவுகளுக்கு எல்லாம் கர்த்தர் கணக்கு போட்டு அடிச்சாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து கர்த்தர் உங்களை தூக்கி அடிச்சாருன்னா என்ன ஆகும் நம்முடைய நிலைமை? ஆனால் ஆண்டவர் செய்ய, அதான் சொல்றார், என் கிருபை உனக்கு. உனக்கு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை நான் அனுமதிச்சிருக்கிறேன், நான் எடுக்க மாட்டேன். நான் எடுத்த நீ தவறி போயிடுவேன், பின்வாங்கி போயிடுவேன். அந்த பலவீனம் உன்னை குட்டி கொண்டே இருக்க இருக்க நீ என் கிருபை நீ சார்ந்து கொள். அதன் நடுவிலே அந்த பலவீனத்தை நிமித்தம் நான் உன்னை பயன்படுத்தாம இருக்க மாட்டேன். அந்த பலவீனத்தை நிமித்தம் என் பிரசனத்தை உனக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன். அந்த பலவீனத்தை நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டேன். நான் செய், அதையும் செய். இப்ப பவுல் புரிஞ்சுக்கிட்டார், இந்த பலவீனம், இந்த குறைவு, இந்த கோபம், இந்த எரிச்சல் அல்லது ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம், அதற்கு விரோதமாய் நான் போராடணும். ஆனால் ஆண்டவர் அதை எடுக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லாமல் அவர் கிருபை கொடுக்கிறார்னா, ஆண்டவருடைய கிருபை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துற. ஆண்டவரே, இதன் நடுவிலும் என்னை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இதன் நடுவிலும் எனக்கு உங்களுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறீங்க, இதன் நடுவிலும் இந்த பிரச்சனை எனக்கு தான், என்னோட இந்த பலவீனம் எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் என் ஆண்டவர் இது நடுவிலும் என்னை பயன்படுத்துறீங்க, இது நடுவிலும் என்னை மேன்மைப்படுத்துறீங்க, இது நடுவிலும் எனக்கு உங்களுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறீங்க, இது நடுவிலும் என்னை ஆரோக்கியமா வச்சிருக்கிறீங்க, இது நடுவிலும் என்னை பாதுகாக்கிறீங்க, இது நடுவிலும் இதெல்லாம் நீங்க எனக்கு செய்யறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இத்தனை நன்மைகளை எனக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உம்முடைய கிருபையினால் எனக்கு நீங்க இதை செய்யறதுனால, ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தம் என் பலவீனங்கள் நடுவிலும் நான் உம்மை மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனங்கள் நடுவிலும் நான் உம்மை மேன்மை பாராட்டுகிறேன். இந்த பலவீனத்தை நான் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் என் ஆண்டவர் என்னை எல்லாருக்கும் முன்பாக நீ ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க. அதை நீங்கள் உணருங்கள், அதை நீங்கள் உணருங்கள். உன்னை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த பலவீனத்தின் நடுவில் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் அந்த பலவீனத்தையும் நமக்கு நல்லதுக்கு தான் வச்சிருக்காரு, விழுந்து போகாதபடி. அதுக்கு விரோதமா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு நடக்க ஆரம்பிங்க. குற்ற மனசாட்சியில் போய் உட்கார்ந்து காட்டீங்க. ஆண்டவருக்காக செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுங்க. சில நினைப்பாங்க, ஐயோ, என்னிடத்துல நான் கர்த்தருக்கு ஊழியருக்கு எந்த உட்கார்ந்துராதீங்க, அது தப்பான காரியம். எனக்கு எந்த கர்த்தருக்கு எதையும் செய்யறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் சரி கிடையாது, நான் எதுவுமே செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை, அந்த எண்டுக்கு போயிடாதீங்க. உங்கள் பலவீனம் உங்களுக்கும் தெரியும், உங்களை விட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அந்த நடுவிலும் அவர் உங்களை பயன்படுத்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஜெப நேரத்தில் தேவ பிரசன்னத்தை கொடுப்பார். உங்களை வெளியரங்கமாய் பயன்படுத்துவார். எல்லா காரியங்களையும் செய்வார், பாதுகாப்பார், எல்லாத்தையும் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதனாலதான் கடைசியில் அவர் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த, பலவீனத்திலும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி பிடிக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகள் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் மாம்சத்தில் ஒரு முள், அது சாத்தானுடைய தூதன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கெட்ட விஷயம் எதுவுமே இல்லை. அதனாலதான் சாத்தானுடைய தூதன் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்?
நாம் பெருமை அடைந்து மதிகேடாய் போய் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது ஆவியில் அல்ல, ஆத்துமாவில் அல்ல, அழிந்து போகிற மாம்சத்துல தான் கர்த்தர் அனுமதிப்பாரே தவிர அழிவில்லாத ஆவியிலும் ஆத்துமாவிலும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிசாசு அங்க கை வைக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபம், அங்க பிசாசு நுழைய முடியாது. நம்முடைய ஆத்மா கர்த்தரை தேடுவதற்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற உணர்வு, அங்க பிசாசு கை வைக்க முடியாது. ஆனால் மாம்சத்திலே தான் ஒரு முள். தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில மாம்சத்துல ஒரு முள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த முள் அது சாத்தானுடைய தூதன். உங்களுக்கு தெரியும், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அதற்கு நீங்க என்னைக்காவது எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? அல்லது அதோட காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் மாம்சத்தில் எந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எது காணப்பட்டாலும் அதை எதிர்த்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதற்கு விரோதமாக ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். அதற்கு எதிர்ப்பு காட்டணும், அதோடு இணைஞ்சு வாழக்கூடாது. ஒரு தப்பான விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் போது அதோடு இணைஞ்சு வாழாதீங்க, அதோடு வாழ பழகிக்காதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதற்கு எதிர்ப்பு காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை எதிர்த்து நில்லுங்க. அல்லது கர்த்தரிடத்துல ஜெபிச்சு கேளுங்க, ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கிட்டு ஆண்டவரேன்னு கேளுங்க. அதை கர்த்தர் விலக்குவார். ஒருவேளை கர்த்தர் அதை விலக்காவிட்டால் உங்கள் நன்மைக்காக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை எடுப்பார். அல்லது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்க்கும் பொழுது அது உங்களை விட்டு விலகி போகும். அப்படியும் அது போகாவிட்டால் உங்கள் நன்மைக்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அந்த பலவீனத்தின் நடுவிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வருது இல்லையா, அதுதான் உங்களுக்கு அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்துல நீங்க அப்ரப்டா கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க உங்களை கரெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது. ஆனாலும் தேவ பிரசன்னத்திற்கு தடை இல்லை. அருமையாய் தேவ பிரசன்னத்தை உங்களால் பார்க்க முடியுது. கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உங்களால் உணர முடியுது. கர்த்தர் உங்களை பெர்ஃபெக்டா கொண்டு போறார். இதெல்லாம் கரெக்டா இருக்குதுன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் தேவ சமூகம், கர்த்தருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படுகிறது. தேவ பிரசன்னத்தை உங்கள் ஜெப நேரத்தில் அனுபவிக்க முடியவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. கர்த்தர் உங்களை நடத்துகிறதை அறிய முடியவில்லை. இப்படி இருக்குதுன்னா உங்களை நீங்க உடனே கரெக்ட் பண்ணணும். எந்தெந்த குறைகள் இருக்கிறத எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. நான் சொல்றேன், 100% பெர்ஃபெக்ஷன் வராது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும். 99 வரும், 100 வராது. மாம்சத்தோடு நாம் இருக்கிற வரைக்கும் 100 வராது. 99 வேணா வரும், 100 வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10 குறை இருக்கிறது என்றால் நாளைக்கு அது 9 மாறணும், 8 மாறணும், 7 மாறணும், 6 மாறணும். குறையணும் குறையணும். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை உங்கள் பாதுகாப்புக்காக விட்டு வச்சிருக்கிறார். அதை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எப்ப எடுக்கணுமோ எடுத்துருவார். அவருடைய வருகைக்கு முன்பாக அதை கர்த்தர் கரெக்ட் பண்ணுவார். ஆனால் 10 குறையை வச்சுட்டு கம்ஃபர்டபுளா வாழாதீங்க. 20 குறையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தாதீங்க. அது தப்பு, அது தப்பு. குறைவுகள் குறைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் ஒவ்வொரு நாளிலும் குறைய வேண்டும், குறைய வேண்டும். ஆண்டவர்கிட்ட அதை எடுக்க சொல்லி கேளுங்க. இல்லைன்னா இயேசுவின் நாமத்தில் அந்த குறையை எதிர்த்து நில்லுங்க. போயிட்டே இருக்கும், உங்களை விட்டு போகும், போயிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒண்ணு, ஒரு சின்ன விஷயம், அது பெருசா இருக்கு, அது சின்ன விஷயமா இருக்கு, அதை மாத்திரம் ஆண்டவர் எடுக்கலைன்னா குற்ற மனசாட்சி வேண்டாம். தெய்வ பிரசன்னத்தை அதை தடுக்கல, பயப்பட வேண்டாம். தெய்வ சமூகத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு அது எந்த இடையூறுமா இல்லை, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக எழுதுங்க. உங்கள் நன்மைக்காகத்தான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து அதன் நடுவிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அதன் நடுவிலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.
நன்றி செலுத்தி ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறதை சரியாய் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆழமான நடைமுறை காரியத்தை எங்களுக்கு விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் என்பது என்ன, அது ஏன் வருகிறது, குறைவுகள் என்பது என்ன, பாவம் ஏன் வாழ்க்கையில் வருகிறது என்பதை அப்பா எங்களுக்கு விளக்கி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இதை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபட்டு உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தி எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஒருவரும் எனக்கு தகுதி இல்லைன்னு ஒரு மூலையில போய் உட்காரக்கூடாது. ஒவ்வொருவரும் உமக்காக பயனுள்ளவர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொருவரை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டங்களின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.